போகி பெயர் காரணம் எப்படி வந்தது தெரியுமா? மார்கழி மாதம் முழுவதும் சூடிக் கொடுத்த ஆண்டாள் நாச்சியார் விரதம் இருந்து பாசுரங்கள் பாடி நாராயணனை துதித்து இறுதி நாளில் அவரையே திருமணம் புரிந்து போக பாகியங்கள் யாவும் அடைந்தார். அப்படி போகங்களை தந்த நாள் போகி என்று ஆனது. அன்று கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வீட்டின் வாசல் நிலைக்கு மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு கூரையில் வேப்பிலை கூரைப்பூ ஆவாரம்பூ சுருகி மாவிலை தோரணம் கட்டி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வைத்து முழு கரும்பை தோகையுடன் சாத்தி படைக்க வேண்டும். இது நிலைவாசலில் நம்மை காப்பதற்காக எப்போதும் காத்து கொண்டிருக்கும் நமது குலதெய்வத்திற்கு செய்யப்படும் பூஜையாகும். மேலும் இந்நாள் இந்திரனை வழிபடுவதற்கு உரிய நாள் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. பண்டைய காலத்தில் புகார் நகரில் மக்களின் பசிப்பினி நீங்க இந்திர விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது என்ற செய்தி உண்டு. அதனால் இந்த நாளில் விவசாயிகள் தங்களது விவசாயம் செழிக்க நல்ல மழையை அருள வேண்டும் என்று இந்திரனை வேண்டிக் கொள்ள வேண்டும். போகி பண்டிகை ஒரு சுபதினம். இந்நாளில் தேவையற்ற பொருட்கள் மட்டுமல்ல, தேவையில்லாத தவறான எண்ணங்களும் நீக்கப்பட வேண்டும் என்ற இந்த பண்டிகையின் தத்துவத்தை உணர்ந்து அனைவரும் சந்தோஷமாக போகியை கொண்டாடுவோம்.